இவன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். அடிங்க அவனை. ஐயோ இருங்க இருங்க அண்ணா அண்ணா விடுங்கண்ணா. இவர் அப்படிப்பட்டவர் இல்லனா. நீ யாருமா? இவனுக்கு என்ன வக்காலத்தா நீ? நான் என்ன தெரியலையா? நான் ராணினா, கிருஷ்ணவேணி அம்மாவோட பொண்ணு. இவரே வீட்டுக்காரர்னா. ஓ அப்படியா? சென்னையில அஞ்சலி ஸ்வீட்ஸ் வச்சிருக்காங்களே தெய்வநாயகம் ஐயா, அவங்க பேருனா இவரு? ஆமாண்ணா. இவர் எதுவும் பண்ணல. ஐயோ என் பொண்ண காணுமே. இவர்தான் என் பொண்ணுக்கு ஆபத்துன்னு வந்து சொன்னாரு. ஏமா இவர் மேல குத்தம் சொல்றீங்களே? அவர் உங்க பொண்ணை கட்டணும்னு நினைச்சா அவரே வந்து ஏன் உங்க பொண்ணுக்கு ஆபத்துன்னு சொல்லணும்? சத்தமே இல்லாம பின்வாசல் வழியா உங்க பொண்ணு தூக்கின் போதானே பாத்துருப்பாரு. உங்களாண்டே வந்து உங்க பொண்ணுக்கு ஆபத்துன்னு அவரு சொல்லுவாரா? அதுவும் இல்லாம இப்பதான் உங்க பொண்ணு உங்க கண் முன்னாலே உள்ள போச்சு. அவர் உங்களாண்ட சொல்லிட்டு இங்கே தானே நிக்கிறாரு. தப்பு பண்றவர்னா அவரா வந்து மாட்டிப்பாரா? உங்க பொண்ணுக்கு ஆபத்துன்னு சொல்லி எச்சரிக்கை பண்றதுக்காக வந்துகிறாரு. இவராண்டியே உட்காந்து சண்டை போட்டு இருக்கிறீங்க. இது எந்த வகையில நியாயம்? அப்படி அவர் தப்பு பண்றவரா இருந்தா அவரே வந்து ஏன் உங்க முன்னாடி வந்து நிக்கணும்? மறைஞ்சிருந்து உங்க பொண்ணை தூக்கின்னு ஓடி போதானே பாத்துருக்கணும். சாரிப்பா, கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டுட்டோம். ஐயோ அதெல்லாம் பரவாயில்லைங்க. உங்க பொண்ணு உயிருக்கு ஆபத்து. அவ எங்க இருக்கான்னு முதல்ல போய் தேடுங்க, போங்க. ஐயோ என் பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. எல்லாரும் வாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுவோம். யோ என்னதான் உன் பிரச்சனை? ஏன் நீ இப்பெல்லாம் பண்ற? காலையில என்னடான்னா சங்கர் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொல்ற. இங்க வந்து இவங்க எல்லாராண்டியும் தேவையில்லாம வாங்கி கட்டிக்கிற. ஷோ இதெல்லாம் பாக்குறதுக்காக தான் நான் உன்னை இங்க கூட்டின்னு வந்தனா? ஏன் இப்பெல்லாம் பண்ற? ராணி அது அது வந்து உனக்கு எப்படி சொல்லி? சரி சரி இங்க நிக்க வேணா, நீ வா போலாம். வா நீ வாயா. பொண்ணு என்ன செய்ய போறோம்? சித்திரக்குள்ள 3 நாள் வரைக்கும் தான் இந்த சமாதிக்குள்ள இருக்கிற பூத உடலும் சரி, அந்த பாக்க ஆத்மாவுக்கும் சரி அழிவுன்றதே இல்ல. ஆனாலும் உள்ளுக்குள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கிற பாக்கோட பசிக்கு ரத்தம் தேவைப்படும். அது ரத்தம் ரத்தம் ரத்தம்னு துடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நாம கொடுக்க போற இந்த நரபலி பாக்கோட இதயத்தை ஓயாம துடிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 3வது நாள் கண்டிப்பா அந்த ராணிய கொன்னு அவ வயித்துல இருக்கிற சிகண்டிய பலி கொடுத்துருவோம். அந்த சிகண்டியோட ரத்தம் இந்த உடல்ல படும்போது அந்த பாக் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த உடம்ப முழுக்க முழுக்க தன் வசப்படுத்திக்கும். அதுக்கப்புறம் தான் இருக்கு ரணகலமே. குதூகலமா தன்னோட வேலைய பார்க்க ஆரம்பிக்கும். இந்த குடும்பமே உரு தெரியாம நாசமாயிடும். சித்திரக்குள்ளா இந்த நரபலிய ஆரம்பி. உத்தரவு குருவே. யோ போயா, போய் முகத்தெல்லாம் கழுவின்னு வாயா. உன்னை இப்படி பார்க்க சொல்ல எனக்கு சங்கடமா இருக்குதியா. போயா. வேண்டாம் ராணி. யோ உனக்கு என்ன ஆச்சியா? என்னதான் பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்னாண்ட சொல்லியா. ராணி நான் சொல்றத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் நம்புறையா, நீ என்னாண்ட சொல்லு.
ஆமா, நீ எதுக்கு அந்த ஊட்டாண்ட போன? காலையில இங்க நடந்த பிரச்சனையை பத்தி யோசிச்சுக்கிட்டே அப்படியே நான் ஊர் எல்லா வரைக்கும் நடந்து போயிட்டேன். நான் அங்க போனப்ப எனக்கு ஒரு அமானுஷ்ய குரல் கேட்டுச்சு. சித்தார்த், ஓ வீட்டுல இருந்து 3வது தெருவில் இருக்கிற 9 நம்பர் வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு, அவளை நான் பலி கொடுக்க போறேன். ப்ளீஸ், நீயாவது என்ன நம்பு. பசுபதி விஷயத்திலயும் சரி, இந்த விஷயத்திலயும் சரி, நான் சொன்னது எல்லாமே உண்மை ராணி. தயவு செஞ்சு நீயாச்சும் என்ன நம்பு ராணி. டாடி யாரும் போய் சொல்லவே மாட்டான். அவன் இம்மான் தூரம் சொல்றான்னா கண்டிப்பா என்னமோ நந்துகுது. ஐயோ, உன்னை நான் முழுசா நம்புறேன்யா. உன்னை யார் நம்பாட்டியோ நான் நம்புறேன். நீ சொல்ற மாதிரி இங்க என்னமோ நந்துகுதுன்னா அதுக்கு ஒரே வழி, நம்ம ஊர் கோயில் பூசாரிய பார்த்தா மட்டும்தான் இந்த குழப்பத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அப்படின்னா அவர் உடனே போய் பார்க்கலாம் ராணி. இப்ப அவர் எங்க இருப்பாருன்னு தெரியல. இரு, நான் அவராண்ட போன் பண்ணி கேக்குறேன். ஒரு நிமிஷம் இரு. பூசாரி ஐயா, உங்களாண்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வீட்டாண்ட வரீங்களா? வரேன் ராணி. ஐயோ, அவர் வரேன்னு சொல்லிட்டாரியா? போலாம். ராணி, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னதுதான், இந்த கிராமத்தோட எல்லைக்குள்ள ஒரு துர்மரணம் நடக்க போகுது. இதெல்லாம் ஒரு துஷ்ட சக்தி தான் பண்ண போகுதுன்னு சொன்னல. ஒருவேளை இதெல்லாம் அந்த துஷ்ட சக்தியுடைய வேலையா தான் இருக்கும். அப்படியா? இது என்ன மாதிரியான துஷ்ட சக்தி? இது யார பாதிக்கும்னு சொல்லுங்க சாமி. சொல்றேம்மா. ஆமா, நான் உங்ககிட்ட கொடுத்த எந்திர தகட எங்கம்மா வச்சிருக்க? அத பூஜை ரூம்ல வச்சுக்கிறேன் சாமி. இப்ப நீ வீட்டுக்கு போனதும் உடனே நான் கொடுத்த எந்திர தகட எடுத்து உன் கையில பத்திரமா வச்சுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் அந்த எந்திர தகட உன் கையில இருந்து கீழே வைக்கவே கூடாது. ஐயா, என்ன எந்திரம் ஐயா? அதை எதுக்கு ராணி கையிலேயே வச்சிருக்கணும்? நான் சொன்னேன்ல, ஒரு துஷ்ட சக்தியால பாதிப்பு இருக்குன்னு. அது வேற யாருக்கும் இல்லை, அந்த துஷ்ட சக்தி ராணியையும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தையும் தான் கொல்ல பார்க்குது. ஆமா, இதே விஷயத்தை தான் ஊர் இலையில ஒரு குரல் சொல்லுச்சு. அதையே தான் நீங்களும் சொல்றீங்க. அந்த துஷ்ட சக்தியால நான் ராணிக்கும் பாப்பாவுக்கும் ஆபத்து வர விடவே மாட்டேன். அது எப்பேற்பட்ட துஷ்ட சக்தியா இருந்தாலும் அதை அழிச்சு நான் ராணியும் பாப்பாவையும் காப்பாத்துவேன். தம்பி, இது சாதாரண துஷ்ட சக்தி இல்ல, இது நீர்ல வாழக்கூடிய பேய். இதோடைய பேர் பாக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் ராணியோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றோம். அந்த துஷ்ட சக்தி ரொம்ப கொடூரமானது. அதால பொம்பளைங்க உடம்புக்குள்ள மட்டும்தான் போகவே முடியாது. அது மட்டும் இல்ல, அதால மங்களகரமான எந்த ஒரு பொருளையும் தொட முடியாது. அதனால தான் ராணிய நான் கொடுத்த எந்திரத்தகட கையிலேயே வச்சுக்க சொன்னேன். ஏன்னா இன்னும் ஒரு ராத்திரி, அதாவது நாளைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நீ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ராணி. இந்த மாதிரி சாப்பிடுறது பிரமாதமா இருக்கு. இதுல என்ன தாத்தா இருக்கு? மாப்பிள்ளை எங்கம்மா போனாரு? அவர் காலையிலே வெளியே போயிட்டாருமா. மதிய சாப்பாட்டுக்கு வந்துருவாருல்ல? வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாரு. அதான் சமையல ஒரு கலைன்னு சொல்றான். மாப்பிள்ளையே வந்துட்டாரு. என்னப்பா கை நிறைய பையா இருக்கு, கடைக்கு போயிட்டு வந்தியா? ஆமா தாத்தா. என்னங்க, யாருக்காக இவ்ளோ Dress? சொல்றேன். அண்ணே, அண்ணி, சித்தி, அக்கா, எல்லாரும் வாங்க 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 வாங்கக்கா, வாங்க வாங்க வாங்க.
எல்லாரும் வந்தாச்சா? வந்துட்டோம், சொல்லுங்க. இந்த Dress யாருக்குன்னு கேட்டல மல்லிகா. இந்த Dress நம்ம எல்லாருக்கும் தான். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நம்ம எல்லாருக்கும்னா? அத்தை, இவங்க எல்லாரும் உங்களை மதிச்சு ராணி அக்காவுக்காகவும் மல்லிகாக்கு தாலி பிரிச்சு கொடுக்கிற ஃபங்க்ஷனுக்காகவும் நம்ம ஊருக்கு வந்து இங்க தங்கி ஃபங்க்ஷனை சிறப்பா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம மரியாதை செய்ய வேணாமா அத்தை? எதுக்குப்பா இதெல்லாம்? சித்தி, இது எங்களோட திருப்திக்காக நாங்க செய்றோம். நான் சொல்றது சரிதானே? ஆமா மாப்பிள்ள, இந்த மரியாதைய நானே இவங்களுக்கெல்லாம் செய்யணும்னு நினைச்சேன். நீங்க செஞ்சிட்டீங்க. அத்தை, நீங்க நினைச்சாலே இந்த மாப்பிள்ள செஞ்சு முடிச்சிருவான் அத்தை. பின்றானே. தாத்தா, உங்களுக்கு தான் தாத்தா. தாத்தா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. தாத்தா. 2 பேரும் 100 வருஷத்துக்கு சண்டை சச்சரவு இல்லாம வாழணும். ஏய் வா, இந்தாங்க. தேங்க் யூ. இந்தாங்க. தேங்க்யூப்பா. இந்தாங்க, இது உங்களுக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல, புடிங்கக்கா. சரி சித்தி, உங்களுக்கு. ஆமா, எங்க எல்லாருக்கும் கொடுத்துட்ட. ராணி சித்தார்த்துக்கு எதுவும் இல்லையா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அவங்களுக்கு இல்லாமையா? ராணி அண்ணி இல்லனா என் கல்யாணமே நடந்திருக்காது. இவங்க 2 பேரையும் நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? அதனாலதான் அவங்களுக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலா வாங்கியிருக்கேன். மலியா, எப்படி? வா. வாமா. அண்ணி. பரவாயில்ல பசுபதி. அண்ணா, பரவாயில்ல, நான் வாங்கிக்கோங்கண்ணா. வாங்கிக்கோங்க தம்பி. 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கி. அப்படியே எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணா, என்னை பத்தி நீங்க எதுக்கு தப்பா நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. உங்களுக்கே தெரியும், எங்க அப்பா ஒரு ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர். அவருடைய வளர்ப்பு நான் எப்படி நான் தப்பா இருப்பேன்? எனக்கு புரியுது பசுபதி. ஐம் சாரி. நீயும் மல்லிகாவும் நல்லா இருக்கணும். மாமா, நான் கூட உங்க மேல ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டேன். மன்னிச்சிடுங்க மாமா. ராணி அக்காவும் நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க. சரி மல்லிகா. தமன்னா, சும்மா சொல்லக்கூடாது. பாக்கு ஒரு பிசாசா இருந்தாலும் நம்ம எல்லாரை விட வேற லெவல்ல நடிக்கிறானே. ஆமா மனோ, நேத்து இப்படிலாம் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு தெரியாத அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பாரு. அவங்க மூஞ்ச பாரு. ராணிக்கும் சித்தார்த்துக்கும் மூஞ்சில ஈ ஆடல. பாம்புன்னு நினைச்சு அடிக்கிறதா இல்ல கயிறுன்னு நினைச்சு தாவறதான்னு தெரியாம 2 பேரும் தவிச்சிட்டு இருக்காங்க. யோ, அந்த பாகுங்கிற துஷ்ட சக்தி எப்படி இருக்கும்? அது இப்போ எங்க இருக்குது? யாரோட உருவத்துல வரும்? இப்படி எதுவுமே தெரியாம அது எப்போ எங்க எப்படி தங்கோன்னு தெரியாது. அப்படி இருக்க சொல்ல எப்படியா சமாளிக்கிறது? ராணி, அத பத்தி நான் நெட்ல கூட சர்ச் பண்ணி பார்த்தேன். பூசாரி சொன்ன மாதிரி அது தண்ணியில இருக்க ஒரு பேய். அது ரொம்பவே கொடூரமான சாவதான் கொடுக்குமா. கல்யாணம் ஆன ஆம்பளைங்க உடம்புல மட்டும்தான் அது போகுமா. பொதுவா அது பொம்பளைங்க உடம்புக்குள்ள போகவே போகாதா. எல்லாம் சரிதான், ஆனா இப்போ அது யாரோட உருவத்துல வரும்னே தெரியலையே. ஆனா நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? பூசாரி சொன்னதை நினைச்சு பயப்படுறதா? அந்த பசுபதி எல்லாருக்கும் துணிமணி வாங்கி கொடுத்து தானும் சந்தோஷப்பட்டு எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறானே, அத நினைச்சு சந்தோஷப்படுறதான்னு எனக்கு தெரியல. என்னையா யோசிச்சுன்னு இருக்கிற? இல்ல ராணி, யாரு என்ன சொன்னாலும் அந்த பசுபதி மேல எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது. அவன் கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அவன் கல்யாணத்தப்ப பார்த்த பசுபதியே இல்ல. யோ, நீ போய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப வரைக்கும் கூட பசுபதி தான் இதெல்லாம் பண்ணிருப்பானான்னு எனக்கு தோணலையா. சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன், அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. நாம எல்லாரும் தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கு கோயிலுக்கு போனோம்ல, அவன் மட்டும் என் கோயிலுக்கு வரல.
அதே மாதிரி தாலி பிரிச்சு கோக்கறப்ப மாங்கல்யம் இருக்கிற தாம்பூல தட்டு பூஜை ரூம்குள்ள இருக்குன்னு சொல்லி அந்த தாம்பூல தட்டை பசுபதியை எடுத்துட்டு வர சொன்னாங்கல்ல, அப்ப நாம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எங்கிருந்து அவ்வளோ புகை வந்துச்சு? அப்ப கூட நீ சொன்ன தெரியுமா, உன் முடிவு பிடிச்ச யாரோ இழுத்தாங்கன்னு. அப்ப அந்த ரூம்குள்ள அந்த பசுபதி மட்டும் தானே உன் கூட இருந்தான். அப்ப அவன் அது இதுன்னு பேசி ஏதோ சமாளிச்சானே தவிர ஏன் அவன் கூட முடிவு பிடிச்சி இழுத்துருக்கலாம்ல? என்ன யாரோ கழுத்தை பிடிச்சி தள்ளுன மாதிரி இருந்தது. நான் இங்க வந்துட்டேன். ஓ, நீங்களும் அடிச்ச காத்துல இப்படிதான் இங்க வந்தீங்களா? அதுக்கப்புறம் நீ பூஜை ரூமுக்கு போகும்போது உன்னை அட்டாக் பண்ண ஒரு மந்திர வாள் வந்துச்சுல்ல ராணி, இது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு ராணி. சரி, இன்னமும் உன்னால நம்ப முடியலன்னா கடைசியா ஒரே ஒரு முறை நான் என்ன சொல்றேனோ அதை செய். அப்ப உனக்கே தெரியும் நான் சொல்றது உண்மைன்னு. என்னையா பண்ண சொல்ற? ஒண்ணும் இல்ல, நீ அவங்கிட்ட போய் அன்னைக்கு நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருந்தப்ப நீ வரல, அதனால பூசாரி உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு, வா போலான்னு மட்டும் சொல்லு. ஒருவேளை அவன் சரின்னு அவன் என் கூட கோயிலுக்கு வந்துட்டான்னா? அப்படி மட்டும் அவன் வந்துட்டானா நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு எல்லாரும் முன்னாடியும் பகிரங்கமா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். அது மட்டும் இல்ல, நீ என்ன சொல்றியோ இனிமே நான் அதை மட்டும் தான் கேட்பேன். சரியா, நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். அப்படி அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கோசரம்லாம் என் தாடிகாரன் யார் காலையும் உள்றதுக்கெல்லாம் நான் அனுமதிக்கவே மாட்டேன். உன்னை நான் எந்த இடத்துலயும் தலை குனியெல்லாம் விடவே மாட்டேயா. சரி ராணி, நீ போய் பேசி பாரு. அந்த சிசுவின் ரத்தம் என் மீது பட வேண்டும். அப்பொழுதுதான் லிகாவின் கணவர் பசுபதி உடம்பில் நான் நிரந்தரமாக தங்க முடியும். என்ன ராணி, நான் உன்னை தேடி வரதுக்குள்ள நீயே தேடி வந்துட்டியா? வா வா, உன்னை கொன்னு உன் கருவோட ரத்தத்தை குடிக்கத நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க நீ வாங்க. என்ன நீ, நான் அண்ணனுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் பிடிச்சிருந்ததா? நல்லா இருக்குதுப்பா, எனக்குமே புடவை ரொம்ப பிடிச்சிக்குது. கடைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் நீ. அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். தாலி பிரிச்சு கோகுற அன்னைக்கு நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்ல. ஆமா நீ. அன்னைக்கு நீ வரல, அதனால பூசாரி உன்னை கோயிலுக்கு கூட்டின்னு வர சொன்னாரு. எதுக்கு நீ? ரெண்டு பேருக்கும் இப்பதானே கல்யாணம் ஆகிக்குது. காத்து கருப்பு அண்டக்கூடாதுன்னு மல்லிகாவோட கையில கயிறு கட்டி விட்டாரு. அதே மாதிரி உனக்கும் கட்டி விடுறதுக்காக வர சொன்னாரு. நான் எங்கேயும் வரல. இல்ல பசுபதி, ஒரு நல்ல காரியம் முடிஞ்சதும் கோயிலுக்கு போயிட்டு வரணும். நீயும் மல்லிகாவும் போயிட்டு வாங்க. இல்ல, நான் போகல. சரி, அவ கூட போக வேணாம், நான் கூட்டின்னு போறேன். நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாமா? நான் வரல 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 வரல.
சரி நீ வர வேணாம். நான் பூசாரியாண்ட ஃபோன் போட்டு இன்னைக்கு வர முடியாதுங்கிறத சொல்லிடுறேன். என்னாச்சு ராணி? யோ நீ வாயா வாயா, நான் சொல்றேன் வா. இப்ப என்ன, நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? ஆமாயா, நீ சொன்னதுதான் கரெக்ட். அந்த பசுபதி ஆண்ட ஏதோ தப்பு இருக்குது. நீ சொன்ன மாதிரியே தான் நான் போய் கேட்டேன். நான் வரல 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 வரல. அது வரைக்கும் சாதுவா இருந்தவன் அப்படியே 100 ஆள் பலம் இருக்கிற மாதிரி அந்த தரைய ஓங்கி மிதிச்சான் பாரு. ஐயோ, கொஞ்சம் விட்டுருந்தா தரைய பொளந்து நானே உள்ள போயிருப்பையா. அப்படி இருந்துச்சு அவனோட நடவடிக்கையே. நான் சொன்னேன்ல, அவனுக்கு என்னமோ ஆயிருக்கு, அது மட்டும் நிச்சயம்.